இந்த ஊரில் 2 சித்தர்கள் வந்து இடத்த அவங்களுக்கு இந்த இடம் தான் வேணும்னு வந்து உட்காந்துருக்காங்க. ஒன்று வந்து பாமன் சுவாமிகள், இன்னொன்று வந்து சர்க்கரை அம்மா. கோவிலுக்கு போகிறத விட இங்கே வந்து நமக்கு வந்து மன நிம்மதியும் கிடைக்கிறது. நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக ஒரு அடைஞ்சே தீர்றது, அதில் சந்தேகமே கிடையாது. இந்த இடத்துல வந்து எல்லாராலையும் உள்ள நுழைஞ்சிட முடியாது. அவர்கள் சங்கல்பம் பண்ணினவர்கள் மட்டும்தான் உள்ள நுழைய முடியும். அதுக்கு நானே ஒரு காரணம். இவர் டாக்டர் எப்படி அந்த அம்மாவை கண்டுபிடிச்சாருன்னு கேட்டால், அந்த அம்மா இந்த பக்கமாக பார்த்துன்னு உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தாங்களாம். இவர் பின்னாடி தான் வந்திருக்கார். முதல் தடவை ட்ரீட்மெண்ட்டுக்கு போனபோது சிரிக்கிறாங்கன்னு கேட்டோன்னா அவங்களுக்கு மூளை சரியில்லை, அதனால சிரிக்கிறாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க டாக்டர். இல்லை, இதில் ஏதோ இவருக்கு மனசில் வித்தியாசம்னு தோணித்து இவர் மாடி ஏறி போயிருக்கார். போயிட்டு அந்த அம்மாவை தரிசனம் பண்ணுறதுக்கு பார்க்கறதுக்கு போனபோது அம்மா அந்த பக்கமாக திரும்பிட்டு இருக்கு. இப்போ நான் உட்காந்துருக்கேன், இப்படி பார்த்துட்டு இருக்கேன். பின்னாடி வந்திருக்காரு. பாடா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னா. இங்கே எங்கே இருந்தாலும் அம்மாவோட கோயிலுக்கு வர முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சது வந்து வெறும் தியானம், அவங்கள பற்றி நினைக்கிறது தாங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து உட்காந்து அனுபவிச்சாலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கும். ஷி டசன்ட் வாண்ட் எனிதிங். அந்த ஒரு சைல்டு வந்தால் அப்படியே எப்படி ஷி வில் கடல் இல்லையா, அதே தான், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே ஷி டசன்ட் வாண்ட். அண்ட் என்ன பிரார்த்தனை இருக்கோ, ஒரு குழந்தை எப்படி கேட்டால் எப்படி அம்மா பண்ணுவாங்களோ அதே மாதிரி எல்லாத்தையும் நிறைவேற்றி பண்ணிடுவா கட்டாயமாக. இந்த அம்மா கிட்ட வந்து என்ன வேண்டினாலும் அப்படியே பலிக்கும். என் அனுபவத்திலே பார்த்துருக்கேன். இங்கே வந்துட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்க யாருமே கிடையாது. என் பொண்ணுக்கு வரன் தட்டி போயிட்டே இருந்தது. வந்து அம்மா என்னம்மா அப்படின்னு உடனே கிடச்சிருது. டாக்டர் நஞ்சுண்டராவுன்ட்டு மயிலாப்பூரில் இருந்தார். அவர்கிட்ட போய் அந்த அம்மா சொல்லி, நான் இங்கே தான் வித்யாவை போகிறேன், என் பேரில் ஒரு கோயில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னோட சமாதி கோவில் வந்து 100 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகும் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சுற்றி காமிச்சு வித்தின் ஒரு 10 டேஸுக்குள்ள வந்து அம்மா வந்து ஜீவசமாதி ஆயிட்டா. அம்மா வந்து எப்போதுமே அம்மாவோட இடுப்பை சுற்றி பாம்பு இருந்துட்டே இருக்குமா. நாகாபரண பூஷணியாக தான் அவள் இருப்பாளாம். இப்போ எல்லாரும் பார்த்து பயப்படுறப்போ இவ வந்து சொல்லுவான், நாகராஜா போய்க்கோ அப்படின்னா போயிடுமா. என்னெல்லாம் நல்லது நடக்கிறதோ எல்லாமே இந்த கோவில்ல எல்லா சத்சங்கம் எல்லாம் நடக்கும். நமசிவாயம். திருவான்மையூரில் இருக்கக்கூடிய சர்க்கரை அம்மாவுடைய ஒரு ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். ஜீவ ஆலயம் என்று சொல்லலாம். ஜீவ சமாதி அப்படின்ற மாதிரியான வார்த்தையை சொல்லக்கூடாது கண்டிப்பான முறையில். இது வந்து இப்பொழுதுதான் ஒரு 100-120 ஆண்டுகள் தான் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ஜீவ சமாதின்னு சொல்லக்கூடாது? இங்கே வந்தாலே ஜீவ சமாதியாக தான் இருக்கும். ஆனாலும் வந்து ஜீவ ஆலயம்னு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, தற்காலத்திலே வந்து அதிகமான நபர்கள் நிறைய இடத்துல இப்போ ரீசெண்டா இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திருப்பீங்க. நிறைய சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பலன் தரக்கூடியது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சேனல்லையும் ஒரு சில சித்தர்களை பத்தி எல்லாம் போட்டிருக்கோம். இருந்தாலும் கூட அந்த சித்தர்களுடைய ஒவ்வொரு அந்த ஜீவ சமாதிகளுக்குள்ள வரும்பொழுது பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களாக வந்து பார்த்தோம்னா புதிதாக சில விஷயங்கள் பரிகாரங்கள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் வந்து மேனிப்புலேட்டிவ் சொல்லக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் ஹைக்குன்னு சொல்லுவோம் யூடியூப்ல. அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஹைக் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பண்ணி நிறைய பேரை வந்து பார்த்தோம்னா மக்கள் சாரையாக போறது, ஏதாவது எதை தின்னா பித்ததுலையும் தெரியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இப்போது எப்பவும் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இருக்கக்கூடிய இடமே தெரியாமல் பயங்கர மிராக்கிள் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரியாக இருப்பவர் தான் இந்த சர்க்கரை அம்மா அப்படின்றவங்க. இவர்களை பற்றி நான் வந்து மெயின் சேனல், இந்த வாமனன் சேஷாத்ரி சேனல்ல பார்த்தீங்கன்னா பல வீடியோக்கள்ல 7-8 வருடங்களாகவே சொல்லி வருவதுண்டு. நம்ம பிளாக்லையும் வந்து ரெகுலராகவே வந்து அவங்களோட பத்தி 10 வருஷத்துக்கு மேல 10-13 வருஷமாவே அந்த பிளாக்லையும் நிறைய கொடுத்துருக்கேன். அவர்களை பற்றி எந்த மாதிரியான ஒரு பவர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லி இருக்கப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடியே 1854ஆம் ஆண்டு தேவிகாபுரம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில பிறந்து விட்டு திருமணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த கோமலீஸ்வரன் பேட்டை அப்படின்ற மாதிரியான ஒரு இடம் இருக்கிறது. அது புதுப்பேட்டைன்னு இப்ப சொல்றோம், எக்மோர் பக்கத்துல. அந்த இடத்துல வந்து அவர்கள் இருக்கிறார்கள். இதுக்கு நடுவுல வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய குரு நட்சத்திர குணாம்பா இல்லையா, நட்சத்திர குணாம்பா அம்மாவுக்கும் சரி, விட்டலா அவர்கிட்டயும் இருந்திருக்காங்க இல்லையா. அவர்கிட்டையும் இருந்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட அந்த சக்கர விஷயங்களை, ஸ்ரீ சக்கர பூஜை அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சித்துகளும் கற்றுக்கொள்ளுகிறார்கள். சித்துக்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்தோம்னா அந்த அஷ்டமா சித்துக்கள் அப்படின்னு அனிமா, மகிமா, கரிமா, லஹிமா அப்படின்னு சொல்லி அந்த லஹிமாங்கிறது 4வது. அந்த 4வது லஹிமா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா பறக்கக்கூடிய சக்தியை தரக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த ஒவ்வொரு அஷ்டமா சித்துகள்லையுமே எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம், மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் இது எப்படி வந்து கோரிலேட் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஆஞ்சநேயர் எந்த விஷயங்கள்லாம் செஞ்சார் அப்படின்ற மாதிரியாக, சாய்பாபா நம்ம வந்து ஷிரடி சாய்பாபா என்ன மாதிரியான விஷயங்கள் செய்தார் என்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாம பேசியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ அது மாதிரியான ஒரு சித்தியை பெற்றவர் இவர். வந்து இங்க சென்னைக்குள்ளேயே பறந்ததை கண்ணால் பார்த்த சாட்சியங்கள் உண்டு, அது பேப்பர்லயும் வந்திருக்கு.
இன்னும் சொல்ல போனோம்னா ரொம்ப ஸ்ட்ராங் நாத்திகவாதி என்று சொல்லக்கூடியவர்களே வந்து அதை வந்து என்டோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்கே உள்ள வந்து பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு அந்த பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே இங்கே வந்து மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காலத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த மயிலாப்பூர் ஆகட்டும், அதே போல் வந்து பார்த்தோம்னா ட்ரிப்ளிகன் ஆகட்டும், இந்த இடத்தை வந்து கிட்டத்தட்ட ஆட்சி புரிந்தவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. ஆட்சி புரிந்தவர் அப்படின்னா மிகுந்த அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ஒரு வேல்யூ இருக்கக்கூடியவர். இன்னும் அப்படிதான் அந்த டைம்ல அவர் வாழ்ந்த டைம்ல சொல்றேன். அது மாதிரி இருக்கக்கூடிய டாக்டர் நஞ்சுண்டா ராவ் அப்படின்னு சொல்றது, அவரை பத்தியும் வந்து நம்ம சொல்லணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். நிறைய விஷயங்கள் அவரை பத்தி சொல்லணும். அது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டே போனோம்னா ரொம்ப நேரம் ஆயிடும். அவர் வந்து இவங்களை ஐடென்டிஃபை பண்றாங்க. ஐடென்டிஃபை பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நல்லா பாத்துக்கோங்க. இப்ப நம்ம விசிறி சாமியார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கேள்விப்பட்டிருப்பீங்க திருவண்ணாமலையில. அந்த விசிறி சாமியார் ஆகட்டும், அவரை வந்து பார்த்தோம்னா வெளி உலகுக்கு அவர் வந்து சாதாரணமா வந்து ஒரு கொட்டாங்குச்சியை கையில வச்சுட்டு ஸ்மோக் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த இடத்துலாம் போயிட்டு எல்லாரையும் கல்ல விட்டு எரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியாக இருந்தக்கூடிய காலங்கள் ஒரு காலங்கள் இருந்தன. அந்த மாதிரியான காலங்களிலே பல நபர்கள் வந்தாலும் பாலகுமாரன், எழுத்தாளர் பாலகுமாரன் வந்து பார்த்தோம்னா இவரை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணினா இவர் வந்து சித்தர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இவருக்கு இந்த மாதிரியான குறிப்பிட்ட நபர்களுக்கு உணர்த்துகிறார். அப்படிதான் நம்ம வந்து அது மாதிரியான விஷயமா சொல்லணும். அது மாதிரியாக உணர்த்தப்பட்டு அவர் வந்து அதை பத்தி எழுத ஆரம்பிச்சார். அதை பத்தி எழுத ஆரம்பிக்க ஏகப்பட்ட நபர்கள் அவரை வந்து போய் பார்க்க ஆரம்பித்து அதன் மூலமாக அவருக்கு விருப்பமே இல்லாமல் அவரை வந்து தனியான ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார, எனக்கு தனியா உட்கார்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லுவாராம் யோகிராம் சுரத்குமார். அது மாதிரியாக ஒரு விஷயமாக ஆச்சு. அது மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த தேவியை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்டர் அவருக்கு வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணிடுறார், இவர்கள் வந்து சித்தர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக ஐடென்டிஃபை பண்ணி அவருடைய ஒரு சிஷ்யராகவே இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டாக்டரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு விவேகானந்தர், பாரதியார் இவங்க கூட எல்லாம் நல்ல ஒரு கனெக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அந்த டைம்ல இருந்திருக்கு. 1920ஆம் ஆண்டு அவர் மறைந்து விட்டார். இதுக்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷத்துக்கு முன்னால அம்மையார், அதாவது சக்கரை அம்மையார் அப்படின்றத பத்தி 2 விதமான ஒரு விஷயம் இருக்கு. ஸ்ரீ சக்கர பூஜை செய்து அதுக்குண்டான ஒரு விஷயங்களை உள்வாங்கி கொண்டு அதெல்லாம் அந்த வெளிப்படுத்தினால் இந்த மாதிரியான சித்துகள் செய்தால் அவள் ஸ்ரீ சக்கர அம்மா அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சொல்லுவாங்க. ஆனா முதல்ல எல்லாம் ஆரம்பத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் வந்து இவங்க வந்து என்னன்னா டோட்டலா ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கும்போது, மிகுந்த ஆழமாக அந்த ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல இருக்கும்போது பார்த்தோம்னா தானாக சிரிக்க ஆரம்பித்து விட்டார்களாம். பயங்கர வேகமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றவங்களாலாம் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்து மற்றவங்க எல்லாம் வந்து தவறாக நினைத்தார்கள். அப்பொழுது வந்து இவர் வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டு இவர் வந்து அவங்களை வந்து ஸ்வீட் மதர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லுவார்கள். அதனால சர்க்கரை அம்மா அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இப்படியும் ஒரு கூற்று இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த மாதிரியாக எல்லாவற்றையுமே நம்ம வந்து சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்வீட் மதர் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எல்லோருக்கும் தாயாக இருந்து இங்க இந்த இடத்துல வந்து அவர்கள் அருள்பாலித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். கரெக்டா அந்த 1901ஆம் ஆண்டு அவர்கள் வந்து அந்த அவர்களுடைய அவர்கள் உடலை விட்டு போகக்கூடிய ஒரு தருவாயிலே டாக்டர் கிட்ட வந்து இந்த மாதிரியான இடத்துலயே எனக்கு வந்து ஜீவ சமாதியாக எனக்கு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியாக விஷயமாகும். 100 வருடங்கள் கழித்து நான் வந்து என்னுடைய ஆலயம் எல்லாராலையும் பேசப்படும் அப்படின்னு. அதே மாதிரியே இப்பொழுது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறான்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2002 இருந்து இந்த ஆலயம் வந்து பலருக்கும் தெரிந்து பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ரொம்ப ஓவரா வைரல் ஆகிறது, சாரையா வருது, எல்லாரும் வந்து என்ன விஷயம்னே தெரியாம இவங்களுடைய அருமையே தெரியாம வந்து மற்ற ஒரு சில இடங்கள்ல நடக்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் இருக்காது. இங்க வந்து எப்பவுமே அமைதியாகவே இருக்கும். அதே போல் இங்க வேண்டாத ஒரு டிராமாஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. அது நான் வந்து பல காலங்களாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி பக்கத்திலேயே ஒரு மெடிடேஷன் ஹால் அப்படின்னு நமக்கு வந்து தியானம் செய்வதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கும். குறைகளை வந்து இங்க சாதாரணமா மனசுல நினைச்சாலே அவங்க வந்து நிறைவேற்றிடுவாங்க. இவங்க நிறைவேற்றுவாங்க இது மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து எல்லாருக்கும் கூவி சொல்ல வேண்டிய ஒரு தருணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே வந்து இங்க இல்லை. ஒரு தடவை வந்து பார்த்தாலே நமக்கு விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. நான் இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். தற்பொழுதைய சூழ்நிலையிலே எப்படி நடந்து கொண்டிருக்கிறது மற்ற இடத்துல எல்லாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்காக தான் நான் அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இப்போ நம்ம இவர்கிட்ட பேசலாம். நமஸ்காரம். என் பெயர் சுவாமிநாதன். நான் முதலில் அம்பத்தூருங்கிற ஊரில் அங்கேயே படிப்பை முடிச்சுட்டு டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டிவிஎஸ்ல ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த பக்கம் வேலை கிடச்சிது. வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வேலை கிடச்சிது. இங்கே வந்து நான் வந்ததுனால திருவான்மியூருக்கு நான் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டேன். இங்கே எனக்கு ஒரு குருநாதர் இங்கே இருந்தார். அவர் பேர் திரு ராகவன் சுவாமிகள்னு பேர். நான் டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணும்போது அவர் அடிக்கடி வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் சொன்னார், நீ பாமன் சுவாமி தான் உன்னுடைய முக்கியமான ஒரு குரு, அதனால் நீ பாமன் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு வரணும் அப்படின்னு சொன்னதுனால 73லேருந்து நான் இங்கே வந்துட்டுருக்கேன். அங்கே இருக்கும்போதுலேருந்தே நான் வந்துட்டுருக்கேன்.
95க்கு அப்புறம் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நான் திருவான்மியூருக்கே பர்மனெண்ட்டாக வந்தேன். அதுவும் அவருடைய அனுகிரகத்தினால வந்தேன். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, திருவான்மியூருங்கிற க்ஷேத்திரத்துக்கு என்னை வரவழைச்சது எனக்கு பூர்வ ஜென்மாவில் ஏதோ சித்தர்களுடைய தொடர்பு இருக்குங்கிறது என் மனசில் பட்டுது. அதுவும் அவர் எனக்கு சொன்னார், போன ஜென்மாவில் உனக்கு சித்தர்கள் தொடர்பு இருக்கிறதுனால தான் நீ வந்து இந்த ஊருக்கு வந்திருக்க அப்படின்னா. அதுக்கு காரணம் என்னன்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இந்த ஊரில் 2 சித்தர்கள் வந்து இடத்த அவங்களுக்கு இந்த இடம் தான் வேணும்னு வந்து உட்காந்துருக்காங்க. ஒன்று வந்து பாமன் சுவாமிகள், இன்னொன்று வந்து சர்க்கரை அம்மா. பெயர் வந்ததே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருவான்மியூருங்கிறதே திருவான்மீகியுடைய ஊர் அப்படிங்கிறது தானே. அது வந்து திரேதாயுகத்தில் நடந்த விஷயம். இல்ல சொல்றேன். அதனுடைய அடுத்த கனெக்ஷன் தான் நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் பேசினது. என்னன்னா, துவாபரக முடிவில் கிருஷ்ணர் வந்து அந்த பாண்டவாளுக்கு அஸ்தினாபுரத்தில் ஜெயிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவருடைய வைகுண்டத்துக்கு திரும்பி போகிறதுக்கு முன்னாடி ரிஷிகள்லாம் அவரை தடுத்து நிறுத்திட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நிறைய விஷயங்கள், அதாவது இந்த விஷயங்களெல்லாம் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு ஜெயிப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த பாபை விமோச்சனத்தெல்லாம் பண்ணிட்டு தான் வைகுண்டம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது தான் அவர் சொல்கிற, மருந்தீஸ்வரர்ன்ட்டு இங்கே இருக்கார், அவரை போய் நீங்கள் தரிசனம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து வைகுண்டத்துக்கு போகலாம் அப்படின்னு. இதுக்கு ஒரு ஆதாரமே இருக்குதெல்லாம் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு கிருஷ்ணர் இங்கே வந்துட்டு இங்கே 5 குளம் இருந்தது அந்த காலத்தில். அதில் ஒரு குளத்துக்கு பேர் பாப விமோச்சன குளம்னு பேர். அந்த குளத்தில் வந்து அவர் ஸ்நானம் பண்ணிவிட்டு மருந்தீஸ்வரர் தரிசனம் பண்ணணும். அதான் அவள் போட்ட உத்தரவு. அதுபடி அவர் பண்ணிவிட்டு மருந்தீஸ்வரர் தரிசனம் பண்ணோன்னா மருந்தீஸ்வரர் கேட்குறார், நீ இன்னும் சில நாட்கள் இருக்கணும், இந்த ஒரு நாள் குளிச்சுட்டு போனால் மட்டும் போகாது, உன்னுடைய பாவங்கள் இன்னும் நிறைய கழியணும் அப்படின்னா நீ வந்து இன்னும் சில நாட்கள் இருக்கணும்னு உடனே நான் எங்கே தங்குறதுன்னு கேட்குறார். இந்த கடற்கரை ஓரமாக நடந்து போ, ஒரு அள்ளிக்குளம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் உனக்கு நீ போய் தங்கு அப்படின்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி அந்த திருவல்லிக்கேணிங்கிற பேர் வந்த ஊரில் பார்சாரிங்கிற கோவில் அமைஞ்சதுக்கு காரணமே கிருஷ்ணர் அங்கே வந்து தங்கினதுனால இது நடந்த கதைங்கிறது ஆதாரபூர்வமாக இருக்குது. அதுக்கு இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கும் பிரம்மோற்சவத்தும் போது 8ஆம் நாளைக்கு பார்சாதி கோவிலேருந்து பிரசாதங்கள் இங்கே வந்து இங்கே மருந்தீஸ்வருக்கு வந்து நைவேத்தியம் ஆனதுக்கு அப்புறம் தான் அங்கே போய் நைவேத்தியம் ஆகிறது. அந்த மாதிரி ஒரு கட்டளை ஒன்று வச்சுருக்கு, அவருடைய கட்டளை ஒன்று இருக்குது. ஸோ அதுவே ஒரு ஆதாரங்கிறது அந்த காலத்துலேருந்து சொல்லியிருக்கா அந்த பூர்வாசம். இப்போ நான் எதுக்கு இந்த விஷயங்களை சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டால், இந்த திருவான்மியூருங்கிற பூமி ஒரு சித்தர்கள் பூமி. அந்த சித்தர்கள் ஏன் இந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இறைவனே வந்து பாவை மோசனம் பண்ணிட்டு போனதுனால நம்ம இனிமேல் இந்த இடத்துல இருந்து மற்ற பாபங்கள் நிறைஞ்ச இதுவாக மாறப்போகிறது பிற்காலத்தில். ஸோ நம்ம இங்கேருந்து தரிசனம் கொடுத்து அவளுக்கெல்லாம் அருள் பாடிச்சாதான். ஏன்னா இறைவன் கலிகாலத்தில் நேரில் வந்து தரிசனம் கொடுக்க போகிறதும் கிடையாது, அவர் நேரடியாக பேச போகிறதும் கிடையாது யாருக்கிட்டையும். அதனால் இந்த கலிகாலத்தினுடைய இதுவே வந்து சித்தர்கள் மூலமாகவும் ஞானிகள் மூலமாக மட்டும்தான் அவர் வந்து அருள் பாலிப்பாருங்கிறது தெரிஞ்ச விஷயம். அதனால் இவங்க மூலமாக தான் நமக்கு அருள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இப்போ குழந்தை எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சுடுது. இப்போ ரொம்ப நாளைக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ வர ஆரம்பிச்சுடுது. அதனால் இவங்க இதில் ஒற்றுமை என்னென்னு கேட்டோன்னா, பாமன் சுவாமிகளும் இந்த இடத்த தான் தேர்ந்தெடுத்தார். அதே மாதிரி இந்த அம்மாவும் இந்த இடம் தான் ஒன்றும் தேர்ந்தெடுத்தாங்க. அதுவும் அவங்க சித்தியாகிறதுக்கு சில நாட்கள் முன்னாடி தான், எக்ஸாக்ட் டைம் தெரியாட்டாலும் ஒரு 3 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த இடம் வாங்கி கொடுன்னு நஞ்சுன்றாவிட்ட சொன்னதும் இந்த அம்மா தான். அதேமாதிரி பாமன் சுவாமி சிஷ்யர்கள்ட்ட சொன்னதும் அந்த இடத்த வாங்கி கொடுன்னு சொன்னதும் அவங்க தான். ஸோ இவங்க 2 பேருக்கும் அந்த ஒத்துமைக்கும் இருக்குது அதில். ஸோ இவங்கெல்லாம் வந்து இங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு அவர் 500 வருடம், இவங்க எத்தனை வருஷம்னு சொல்லலை, உள்ள இருக்கலாம் 500 1000 வருஷம் கூட இருக்கலாம். அதனால் எத்தனை வருஷம் வேணாலும் அவள் இந்த இடத்துக்கு நம்ம வரத்துனால கோவிலுக்கு போகிறத விட இங்கே வந்து நமக்கு வந்து மன நிம்மதியும் கிடைக்கிறது. நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாக அதை அடைஞ்சே தீர்றது, அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அது ரொம்ப கரெக்டான வார்த்தை. இந்த இடத்துல வந்து எல்லாராலையும் உள்ளே நுழைஞ்சிட முடியாது, கோவிலில் போகிற மாதிரி டக்குன்னு நுழைஞ்சிட முடியாது. அவர்கள் சங்கல்பம் பண்ணினவர்கள் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும். அதுக்கு நானே ஒரு காரணம். எப்படின்னு கேட்டால், 30 வருஷமாக நான் இந்த ஊரில் இருக்கேன். 22 வருஷம் நான் இந்த ஊரில் இந்த கோவிலுக்கு 4 தடவை தான் வந்திருக்கேன். இந்த வழியாக 1000 தடவை போனாலும் வந்திருக்கேன். ஆனால் இந்த 2 வருஷமாக என்னை இந்த பக்கத்து வீட்டில் உட்காத்தி வச்சு என்னை டெய்லி வரவழைக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ சில மாதங்களாக எனக்கு பூஜை பண்ணுற பாக்கியத்தையும் கொடுத்துருக்காங்க அந்த அம்மா. இல்லை இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிற மாதிரி இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா நானும் ஒரு விஷயமா சொல்லலாம். எப்படின்னா, இவங்களை பற்றி எனக்கு தெரிந்து பல காலங்கள் முன்னால் இருந்தே நான் வந்து பிளாகில் எழுதுறதாகட்டும், என்னுடைய மெயின் சேனல் ஒன்று இருக்குது, அதில் ரெகுலராக சொல்லிட்டு இருக்கிறது யாராக இருந்தாலும் அங்கே போய் பாருங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கிறது வழக்கமாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு டெம்பிளுக்காகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தனி சேனல் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பண்ணலை. இப்போ தான் ரீசெண்டாக பண்ணி 1 year ஓல்டு தான் இந்த சேனலே 1 year ஓல்டு தான்.
இவங்களை வந்து இந்த இடத்துல இவங்க இந்த மாதிரியான ஒரு வீடியோ இதுக்கு வந்து அனுமதிப்பாங்களான்ற மாதிரியான ஒரு விஷயமா எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா இங்க அந்த மாதிரியான ஒரு செட்டப்பே ஆரம்பத்துல இருந்து இருந்தது கிடையாது. நம்ம வரும்போது வந்து ஒரு மெடிடேஷன் அப்படின்ற மாதிரி அம்மாவை வந்து பார்த்துட்டு உட்கார்றது, அமைதியா உட்காந்து ஏதாவது வேணா கேட்டு போறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இங்க வேற எந்த ஒரு டிராமாஸ் எதுவுமே ரொம்ப கிடையாது. அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயம் கேட்கறதுக்கே எனக்கு யோசனையா இருந்தது. அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து என்னோட டீம்ல இருந்து வாலண்டியர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டாக்டர் ஒருத்தங்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு 3 months 4 months முன்னால கேட்க சொல்லியிருந்தேன். நான் வந்து எதாச்சும் அவங்க அம்மாவோட வீடியோ இது வேற ஏதோ வந்துருது பார்த்தா இல்ல அவங்க ஃப்ரெண்டு அதனால எடுத்தாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வேற வேலை இருந்தது. நம்மளாலையும் வந்து திரும்ப காண்டாக்ட் பண்ணி கேட்க முடியல. சரி அவங்க கேட்டு சொல்றோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சடன்லி இன்னைக்கு இவர் வந்து கேட்டிருக்காரு. கேட்டோன்னே இன்னைக்கே வாங்கன்ற மாதிரி சொன்னோன்னே ஸோ நான் ஆக்சுவலா நான் அப்படி வர முடியறது இல்லை என்னால. அதனால நான் இப்ப அம்மான்னு சொன்னோன்னே கடற்கரை ஓடி வந்தேன். அதனால ஏன்னா எதா இருந்தாலும் அவர் தான் பாத்துக்கிறாரு. நான் சரி வைங்க. அதனால ஏன்னா இதுவும் ஒரு உதாரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நாம வந்து சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப அவங்க வர முடியும், அவங்களுடைய சங்கல்பத்தினால மட்டும்தான் நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி அது ரொம்ப அதுல தீர்மானம் நிறைய இருக்கு. இப்ப வந்து டாக்டர் வந்து அவர் வந்து இந்த வாசுகி அம்மாவுக்கும் ஒரு இது பண்ணியிருக்கதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது திருவள்ளுவருடைய பாரியா. அதே மாதிரி இவர் கல்யாண சுந்தரனாருடைய அவரே கண்ணால பாத்துருக்காரு. அம்மா பறந்து வந்து இறங்கி. ஏன்னா இவெல்லாம் வந்து பார்த்தோம்னா கரெக்டா அவங்களுக்கு தேவையான ஆளுகளை தேர்ந்தெடுத்துப்பாங்க. எப்படி வந்து விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் தேர்ந்தெடுத்தாரோ விவேகானந்தர் வந்து அவர் விட்டுட்டு ஓடிவார். அவர் இவர்கிட்ட இருக்க மாட்டாராம். அவர் விட்டுட்டு ஓடுவாரா, இவர் போய் அவர் பிடிச்சின்னு வந்து. அதே மாதிரி தான் இந்த அம்மா இவர் டாக்டர் எப்படி அந்த அம்மாவை கண்டுபிடிச்சாருன்னு கேட்டா அந்த அம்மா அந்த பக்கமா பார்த்துன்னு உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தாங்களாம். இவர் பின்னாடி தான் வந்திருக்காரு. முதல் தடவை ட்ரீட்மெண்ட்டுக்கு போனபோது சிரிக்கிறாங்கன்னு கேட்டோன்னா அவங்களுக்கு மூளை சரியில்லை அதனால சிரிக்கிறாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க டாக்டரை. திருப்பி டாக்டர் இன்னொரு தடவை ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த வீட்டுக்கு போகும்போது மறுபடியும் மேலே மாடியில் சிரிச்சுட்டு இருக்கிறத கேட்டுவிட்டு இல்லை இதில் ஏதோ இவருக்கு மனசில் வித்தியாசம்னு தோணித்து இவர் மாடி ஏறி போயிருக்கார். போயிட்டு அந்த அம்மாவை தரிசனம் பண்ணுறதுக்கு பார்க்கறதுக்கு போனபோது அம்மா அந்த பக்கமாக திரும்பிட்டு இருக்கு. இப்போ நான் உட்காந்துருக்கேன், இப்படி பார்த்துட்டு இருக்கேன். பின்னாடி வந்திருக்காரு அவர். வாடா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னா. அப்போதான் இந்த சித்த புருஷனுடைய இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 1950 1950 5 நாள் மகாபெரிவா இங்கே வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்த மாதிரியான விஷயம் இல்லையா? ஏன்னா இப்போ நான் அதுதான் எனக்கு ரிப்பீட்டடாக நம்ம இதை பார்க்கறதுனால இந்த மாதிரியான நிறைய கோயில்களுக்கு திருப்பணி பண்ணிட்டு இருக்கோம். பழங்கால கோயில்கள் இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கறதுனால சிலதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலா சொல்ற சில விஷயங்கள் எல்லாமும் வரதில்ல. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இங்க இவ்வளோ இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கா இவாளை பத்தி யாருக்கும் ஒன்றும் சொல்லாம வச்சிருக்காளே அப்படின்றது. அதனாலதான் வந்து அவரை பத்தியே அவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணினதுக்கு அவரை பத்தியே கூட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் கூட இருக்கு. ரமணர் கிட்ட வந்து அம்மா வந்து ரமணர் கிட்ட சேஷாத்ரி சுவாமிகள் அங்கெல்லாமும் வந்து போயிட்டு ரமணரை வந்து பார்த்தோன்னே அம்மாவை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டார். இவங்க வந்து என்லைட்டன்டு சோல் அப்படின்றத வந்து ரமணர் பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயம். அம்மா இருந்த காலத்திலே அவங்க வந்து அந்த அந்த சமகாலத்திலே இருக்கக்கூடியவர் அல்லது அவர்களுக்கு முன்னாலேயே இந்த மாதிரியான தெய்வ சக்தியுடைய நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சேஷாத்ரி சுவாமிகளாகட்டும் ரமண மகரிஷி ஆகட்டும் இவங்க எல்லாமே இருக்க வந்து எல்லாருக்குமே அந்த மாதிரியான நபர்கள் எல்லாருக்குமே அம்மாவை பத்தின விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராகவே வெளிப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த மாதிரி இந்த இடத்துல லோக்கல்ல டவுனுக்குள்ள மெயின் ஏரியால எப்போ நினைச்சாலும் வர முடியும் அப்படின்றது அமைதியான இடம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துல நாம வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துல கூட நம்மளும் இருக்கோம் அப்படின்றது வந்து இது நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம ரொம்பவே அதுக்கு கர்வப்படணும். பெருமைப்படுறத விட கர்வப்படணும். அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொன்று இந்த அம்மாவுக்கு இந்த சித்தியை முக்கியமாக அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே அவங்க குரு தான் காரணம். என்னென்னா அந்த காலத்தில் ஊர்திகள்லாம் அதிகமாக கிடையாது அவங்க பீரியடில். அதனால் இந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. குரு அடிக்கடி தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், முடியல, என்ன பண்ணலான்னு குருவை ஒரு தடவை பார்க்கும்போது கேட்டவுடனே நீ அந்த லகிமா சித்தியை மட்டும் உபயோகப்படுத்திட்டு நீ என்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த அம்மா வந்து லகிமாவை யூஸ் பண்ணி குருவை முதல்ல தரிசனம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக சித்தர்கள் ஒரு பல விதங்கள் உண்டு. ஒரு விதம் என்னென்னா தான் சித்த புருஷன் காட்டிக்காமல் அதை வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுருந்து அவங்களுக்கு அருள் பாலித்து அவங்களுக்கு நினச்சதை நடத்தி கொடுக்குறது. இந்த அம்மாவும் அந்த பாமசாமிகள் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தன் குழந்தைக்கே பண்ண மாட்டேன்னு சித்தியை காட்ட மாட்டேன் அப்படின்னார். அது அவருக்கே பண்ணிக்க மாட்டேன்னா குழந்தைக்கும் பண்ண மனைவிக்கும் பண்ண மாட்டேன்டார்.
हरि ओम गणानां त्वा गणपतिगुं ववामहे कविं कवीनामुपमश्रवस्तमां ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पतानशृण्वन् भूतभिगस्येतसादनम् ओम महागणाधिपतये नमः। ओम गुरुदेव्यै च विद्महे परब्रह्मै च धीमहि तन्नो श्रीचक्र अनந்தாம்பா பிரச்சோதயாத்। இது வந்து அம்மாவோட காயத்ரி, முன்னாடி சொன்னது பிள்ளையாரோட காயத்ரி. என் பேர் நாராயணன், கோயில் குருக்களாக இருக்கேன். இந்த அம்மாக்கிட்ட வந்து என்ன வேண்டினாலும் அப்படியே பலிக்கும். என் அனுபவத்திலே பார்த்துருக்கேன், நிறையா இது கோரிக்கை வச்சுருக்கேன், எல்லாம் பலிச்சிருக்கு. அதனால் இங்கே வந்துட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்க யாருமே கிடையாது. நிறைய பேர் வந்து பரிகாரம் பண்ணியிருக்காங்க. வந்து ஏன் நான் வந்து வேண்டிட்டு போனேன், வேலை கிடச்சிடுது அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணுறாங்க. என் பொண்ணுக்கு வரன் தட்டி போய்கிட்டே இருந்தது. வந்து அம்மா என்னம்மா அப்படின்னு உடனே கிடச்சிடுது வரணும். அது மாதிரி நிறைய பேருக்கு. இப்போ என் கால் 2 மாதம் சரியில்லை, என்னம்மா இப்படி படுக்க வச்சு அப்படின்னா இதோ வரேன். அது மாதிரி அம்மா நினச்சா எதுவும் நடக்கும். அம்மா வந்து 1854 பிறந்தாங்க, 1901 இறந்தாங்க. அந்த 1901 தான் இங்கே இந்த கோயில் கட்டினது. டாக்டர் நஞ்சுண்டராவுன்ட்டு மயிலாப்பூரில் இருந்தார். அவர்கிட்ட போய் அந்த அம்மா சொல்லி நான் இங்கே தான் சித்தியாக போகிறேன், என் பேரில் ஒரு கோயில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் 1 வருஷம் 100 வருஷம் கழித்து தான் பிரபலம் ஆவேன், எல்லாருக்கும் தெரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே போல் 2001 தான் இவங்க பிரபலம் ஆனாங்க. 1901 இந்த கோயில் கட்டிட்டு 2001 தான் பிரபலம் ஆனாங்க. 2000க்கு பிறகு தான் பிரபலம் ஆனாங்க. தேவிகாபுரம்னு அவங்க ஊர், அங்கே தான் பிறந்தாங்க, இது பண்ணாங்க. நல்ல சித்தி படைத்தவங்க, பறக்கிற சக்தி உள்ளவங்க. பறந்தே போய் எல்லாம் நம்ம வேண்டோம்னா பறந்தே வந்து நமக்கு அருள் கொடுப்பாங்க. என் வாழ்க்கையிலே அது மாதிரி நடந்திருக்கு. அம்மாவோடைய லாஸ்ட் ஸ்டேஜஸில் வந்து என்னென்னா, அம்மா வந்து கோமலீஸ்வரன் பேட்டையில் தான் இருந்துருந்தா. அப்போ வந்து நஞ்சுண்டராவ அம்மாவோட கனவுல வந்து மருந்தீஸ்வரர் கோவில் தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம நஞ்சுண்டராவர்கிட்ட வந்து சொல்லி எனக்கு வந்து இந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ வந்து அவர் வந்து டாக்டர் வந்து அம்மாவை வந்து அழைச்சிட்டு போனாங்க. கோவிலில் போயிட்டு திரிபுரேஸ்வரர் அம்மாவோடைய லாஸ்ட் ஸ்டேஜ் அம்மாவுக்கு தெரிஞ்சுடுத்து. அப்போ தான் வந்து இந்த மருந்தீஸ்வரர் கோவிலோடைய ட்ரீமும் வந்தது. ஸோ அங்கே அழைச்சிட்டு போய் அவளோட கொஞ்சம் டிசைபிள்ஸ் எல்லாம் போயிருக்கா. அங்கே போயிட்டு அம்மா வந்து சுவாமியெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு திரிபுர சுந்தரி அம்மாவை பார்த்துட்டு அந்த டிசைபிள்ஸ் எல்லாம் கையை காமிச்சு அந்த திரிபுர சுந்தரிக்கு எதிர்க்க உள்ள எல்லாம் காமிச்சு இவாள்லாம் வந்து என்னோட குழந்தை, இவாளுக்கெல்லாம் முக்தி நீ கொடுக்கணுமா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே இவா எல்லாரும் வந்து ஏன் இப்படி இவ பேசுகிறா அப்படின்னுட்டெல்லாம் நினச்சிருக்கா. அப்போ வர வழியில் இந்த இடம் வந்து ஃபுல்லாக காடு, சவுக்கு தோப்பு மாதிரி தான், ரொம்ப காடாக இருந்துதான். அப்போ இந்த பர்டிகுலர் பிளேஸை காமிச்சு இந்த இடத்துல தான் வந்து நீ எனக்கு வந்து சமாதி கோவில் வந்து எழுப்பணும் அப்படின்னுட்டு டாக்டர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணோன்னே இவர் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டார் போல இருக்கு. எதுக்கு இப்படிலாம் இல்லைல்ல என்னோட டைம் வந்துருக்கு, நீ இந்த இடத்துல வந்து நீ பண்ணு. அப்போ அவர் சொன்னாராம், இந்த இடம் ரொம்ப காடாக இருக்குமா, உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சதுன்னா நான் வந்து எங்கே வேணாலும் பண்ணுவேனேன்னு. இல்லை இந்த இடத்துல பண்ணு, என்னோட சமாதி கோவில் வந்து 100 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகும் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சுற்றி காமிச்சு அப்புறம் வித்தின் ஒரு 10 டேஸுக்குள்ளே வந்து அம்மா வந்து ஜீவசமாதி ஆகிட்டா. 1901 February 28 வியாழக்கிழமை மத்தியானம் ஒரு 1:30 to 3:30 அந்த டயத்துக்குள்ளே அம்மா வந்து அன்றைக்கி தான் ஜீவசமாதி ஆனா. அப்புறம் தான் அம்மா சொன்னதுனால அவரை கொண்டு இந்த இடத்துல வச்சுருந்தது. அந்த இதுக்கப்புறம் இந்த ஸோ அப்போ வந்து அந்த ஒரு பானை லிங்கம் மாதிரி இருக்குது பாருங்க, லிங்கம் வச்சுருக்கு இல்லையா, அது ஒன்று தான் இருந்து அந்த அம்மாவோடைய சிலையும் இருந்தது. பட் அந்த இதில் இருந்தே கடைசி நஞ்சுண்டராவோடைய காலத்துக்கு அப்புறம் அவருடைய கடைசி பிள்ளை வந்து கல்கிராவ், அவர் தான் மிஸ்ஸஸ் சுமனா சுரேஷோட அப்பா. அவர் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து அம்மா கிட்ட வந்து அந்த நஞ்சுண்டராவ் அளவுக்கு அதே பக்தியும் அந்த டிவோஷனும் வந்து அம்மா கிட்ட இருந்தது வந்து கல்கிராவ் சார்கிட்ட தான். அவர் வந்து விடாமல் இந்த கோவிலில், பிகாஸ் இது பூஜை ஆனதுக்கப்புறம் நஞ்சுண்டராவுக்கு அப்புறம் அந்த பூஜையை விடாமல் பண்ணணுங்கிறதுக்காக கல்கிராவோடைய இதில் வந்து இந்த கோவிலில் வந்து
எவ்ரி பௌர்ணமி வந்து கோவிலில் பூஜை நடக்கும். அந்த பூஜையை வந்து பண்ணினவர் வந்து இந்த நம்ம இப்போ இருக்கிற விஸ்வநாதன் குருக்களோட அப்பா பாலசுப்ரமணியம் குருக்கள். ரொம்ப டெடிக்கேட்டட், அம்மா கிட்ட ரொம்ப அம்மாவுடைய வம்சாவழியில் வந்தவா தான் வாழலாம், சிவாச்சாரியார் பரம்பரையில் வந்தவா தான் வாழலாம். ஸோ அவர் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக அதை பண்ணின்னு இருக்கிறப்ப தான் அவர் தான் சொன்னார், அந்த ஒவ்வொரு பௌர்ணமியும் போதும் இங்கே வந்து பண்ணுறப்போ பாம்பெல்லாம் அந்த இதுவை வந்து சுற்றி இருக்குமா. ஆனால் அந்த குருக்கள் வந்து பயப்படவே மாட்டார். ஏன்னா அம்மா வந்து எப்போதுமே அம்மாவோட இடுப்பை சுற்றி பாம்பு இருந்துகிட்டே இருக்குமா. அந்த காலத்தில் நாகாபரண பூஷணியாக தான் அவள் இருப்பாளாம். இப்போ எல்லாரும் பார்த்து பயப்படுறப்போ இவ வந்து சொல்லுவான், நாகராஜா போய்க்கோ அப்படின்னா போயிடுமா, அவள் சொன்னால் போயிடுமா, அந்த மாதிரி. ஸோ இங்கெல்லாம் இருக்கும். ஆனால் அவர் வந்து குருக்கள் வந்து அதுக்கெல்லாம் பயந்ததே கிடையாது. அது பூஜை அவர் பாட்டுக்கு பண்ணுவார், அது ஒன்றுமே செய்யாதான். அந்த திருவாதிரை பௌர்ணமி பூஜையெல்லாம் வந்து கிரமப்படிக்கு அந்த காடாக இருந்தால் கூட அப்படி பண்ணிட்டு இருக்கிற கட்டத்தில் தான் அப்போ 1948 நம்ம காஞ்சி பெரியவா வந்துட்டு இந்த இடத்துல, இந்த சமாதி இடத்துல, இந்த பானலிங்கம் இதில் வந்து 5 days இருந்து தவம் பண்ணினார் அப்படின்னுட்டு அது இருக்குது, அந்த ப்ரூஃப் இருக்குது அப்படின்னுட்டு குருக்கள் வந்து எப்போதும் சொல்லுவார். மேபி இந்த இடத்துல வந்து அந்த வைப்ரேஷன் அவர் வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பார். எதுனால பண்ணினாருங்கிறது மகான்களுக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியும். பட் அவர் வந்து அந்த மேபி ஒரு மகான் வந்து தவம் பண்ணுற இடம்னா கண்டிப்பாக அந்த இடம் அந்த அட்மாஸ்பியரோடைய ரொம்ப அதில் ஒரு பியூரிட்டி இருந்ததுனால தான், செரீனா இருந்ததுனால தான் அங்கே வந்து தவம் பண்ணியிருப்பா இல்லையா. ஸோ இவருக்கு மேபி பட்டது போல இருக்கு, இவர் வந்து 5 நாள் தவம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னுட்டு இவர் பார்த்துருக்கார். அதாவது நம்ம பாலசுப்ரமணியம் குருக்கள் இவருக்கு முன்னாடி விஸ்வநாதன் குருக்களோட முன்னாடி உள்ளவர் வந்து பார்த்துருக்கார். அவர் வந்து சொல்லி தான் அது வந்து ப்ரூஃபோட தான் இருக்குது. 5 நாள் வந்து தவம் பண்ணினார்னு தெரியும். பட் அவர் என்ன சொன்னார் ஏது சொன்னார்னு தெரியாது. அவர் வந்து தவம் பண்ணினார்னா ஒரு இடத்துல போய் ஒரு செலக்ட் பண்ணி மகான்கள் எல்லாம் தவம் பண்ணுறாருன்னா அந்த இடம் வந்து அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணவே வேண்டாம். அது வந்து கண்டிப்பாக புனிதமான இடமா தான் இருக்கணும் இல்லையா. அதனால் அது வந்து அடிஷ்னலாக அம்மாவுடைய பெருமையை வந்து கூட்டுற மாதிரி தான் இருக்குது. அதனால் இங்கே வந்து நிறைய சத்சங் இது எல்லாமே எல்லா மகான்களுடைய சத்சங்கும் நடக்கும். அம்மா வந்து ஒரு ஞானிங்கிறதுனால அவளோடது மாத்திரம்தான் இல்லை, என்னெல்லாம் நல்லது நடக்கிறதோ எல்லாமே இந்த கோவிலில் எல்லா சத்சங்கம் எல்லாம் நடக்கும். தாத்தாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து கீதையை ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாராம். ஸோ அம்மாவுடைய வாழ்க்கை வந்து ஃபுல்லாக கீதையை வந்து நீங்கள் கேட்டேன்னா கீதையில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ ஒரு ஞானியோட லட்சணங்கள் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே அம்மா வந்து வாழ்ந்தாள். அதனால தான் அந்த கீதையை வந்து கோரலேட் பண்ணலாம். அம்மாவுடைய ஒரு ஞானி அதில் வந்து கீதையில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஒரு ஞானி எப்படி இருப்பா அப்படின்னுட்டு. அந்த ஞானியோடைய டெஃபினிஷனை அம்மாவை வச்சு பார்த்தானா அந்த டெஃபினிஷன்ஸ் வந்து எக்ஸாக்டாக அந்த கீதையில் உள்ள ஞானிகளுக்கு பொருந்தும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு அம்மா வந்து இது அவளுடைய அருளால் இங்கே வந்து நஞ்சுண்டரா தாத்தாக்கும் வந்து கீதைனா ரொம்ப பிடிக்குமா. அதனால் இங்கே வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 years-ஆக ரொம்ப அமோகமாக நடந்துட்டுருக்கு. கீதையோடைய இதுவும் நடந்துட்டுருக்கிறது எல்லாமே அம்மாவோடைய அனுகிரகம் ஆசீர்வாதம். அவ்வளோதான். அவளோட டீச்சிங்ஸில் நம்ம வந்து போயின்னு இருக்கணும். அவ்வளோதான். அம்மா டிட் so many miracles ஏன்னா மிராக்கிள்ஸ் பண்ணி தான் அம்மாவை நீ எனக்கு அதைத்தான் இதைத்தான்னு கேட்க வேண்டாம். அம்மா வந்து ஒரு பெரிய ஒரு மகா சமுத்திரத்தில் போய் ஒரு சின்ன ஒரு அமுத கடலை வந்து அதை நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கறது, இந்த பீஸ் அதுதானே வாழ்க்கையில் முக்கியம். எல்லாரும் அதுக்கு தான் அலையிறோம், சந்தோஷத்துக்கு தான் அலையிறோம். அதை வந்து அப்படி அள்ளி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கா. நம்ம வந்து ஓகே, பட் வந்து நம்ம நம்மளுடைய தேவைகள் இருக்குது. உலகியல் வாழ்க்கையில் நம்ம இருக்கிறப்ப மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் நம்மளுக்கு தேவைகள் நிறைய இருக்குது. அந்த தேவைகளை வேறு அம்மாவை தவிர்த்து வேறு யாரும் நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ணி தான் நம்மளை இழுக்கிறதுக்காக நம்மளை இது பண்ணுறாலே தவிர்த்து நம்மளுடைய எய்ம் வந்து அம்மாவோட டீச்சிங்ஸில் வி ஷுட் ஃபாலோ ஹர் டீச்சிங்ஸ். அதுக்கு அம்மா அனுகிரகம் பண்ணணும், மிச்சதெல்லாம் அம்மா பார்த்துப்பா. இந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்போ நம்ம டாக்டரை பற்றிலாம் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப பெரிய விஷயமாக அவங்களுடைய பேத்தி தான் இப்போ பார்க்குறது. இவங்க தான் இப்போ கோயிலை நிர்மாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மெயின்டெனன்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே எது பேசவே மாட்டேன்ட்டாங்க. எது கேட்டாலுமே வந்து பார்த்தோம்னா அம்மா தான் அங்கே வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ட்ரஸ்ட்டில் இருக்காங்க. அம்மா தான் இங்கே, நான் எல்லாம் ஒன்றும் முதலாளி கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயமாக. அது மாதிரியாக இல்லவும் இல்லை, இங்கே ஆட்சி புரிவது அம்மா தான்.
பட் இருந்தாலும் நீங்க எல்லாம் அவங்கள பாக்குறதுக்கு வந்து விருப்பப்படுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான். நீங்க ஏதாவது யாருக்காவது ஏதாவது கோயிலை பத்தி ஏதாவது விஷயமா, அம்மாவை பத்தி ஏதாவது விஷயம் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லலாம். முதல்ல ஐ ஸ்டார்ட் வித் அம்மாவோட காயத்ரி. இது ஒரு பவர்ஃபுல்லான காயத்ரி, எல்லாரும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஆக்சுவலி. அதனால தான் ஐ வாண்ட் டு கன்வே. இட் இஸ் குரு தேவியைச்ச வித்மஹே பரபிரம்மைச்ச தீமஹி தன்னோ அனந்தாம்பாள் பிரசோதியா. குரு தேவியைச்ச வித்மஹே பரபிரம்மைச்ச தீமஹி தன்னோ அனந்தாம்பாள் பிரசோதியா. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான காயத்ரி. அம்பாளோட நாமம் வந்து இயற்பெயர் அனந்தாம்பாள்ங்கிறதுனால அப்படியே நம்ம அனந்தாம்பாள். அதுதான் நான் சொல்றேன், நீங்க எங்க இருந்தாலும் அம்மாவோட கோயிலுக்கு வர முடிஞ்சா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சது வந்து வெறும் தியானம், அவங்கள பத்தி நினைக்கிறது தாங்க. ஸோ அவங்க ஃபோட்டோ வச்சுட்டோ இந்த காயத்ரியோ இல்லை ஓம் ஸ்ரீ சக்கர அனந்தாம்பிகே நமக, அந்த 2 வார்த்தை, ஓம் ஸ்ரீ சக்கர அனந்தாம்பிகே நமக, அனந்தாம்பிகே நமக. ஸோ இந்த 2 இது நீங்கள் சொன்னாலே அவங்க வந்து உங்ககிட்ட வந்துடுவாங்க. எங்கே இருந்தாலும் அவங்க சொல்கிற மாதிரி அவங்க காஞ்சிபுரமில் இருக்காங்களோ, எந்த ஸ்டேட்ஸில் இருக்காங்களோ, ஆஸ்திரேலியாவிலேருந்து கூட கால்ஸ் வரும் எனக்கு. அப்போ ஐ ஜஸ்ட் டெல் தெம், நீங்கள் இது மாத்திரம் சொல்லிடுங்க, ஷீ வில் கம் ஆஃப். அண்ட் அவங்க எதிர்பார்க்குறது வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஷீ இஸ் டோட்டல் பிளிஸ். அவங்க இப்போ கொடுக்கறதுக்கு தான் இருக்காங்க தவிர எதுவும் அவங்க எதிர்பார்க்கறதில்ல. அவங்க எல்லாம் ஆஸ் அ மதர் ஒரு அஃபெக்ஷன். அதுதான் நான் சொன்னேன், மற்ற இடங்கள் மாதிரி இல்லை இந்த இடம் அப்படின்றதுக்காக அதை நான் ஒரு மதர்லி அஃபெக்ஷன் தான் அவங்களுக்கு. ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணால் அம்மாவுக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து அதே சந்தோஷம் எல்லா குழந்தைங்களுக்கும் பண்ணி அவங்க சந்தோஷமாக வந்து சொல்லும்போது அந்த சந்தோஷம் ஷீ வாண்ட்ஸ் டு கெட். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு வேணும்னு சொல்கிறதே ஒன்றுமே இல்லை. நான் தான் சொல்கிறேன், இதோ இட் இஸ் பரிகாரம் இது பண்ணணும், வந்து அம்மாவை பார்த்தா ஷீல் ஃபீல் ஹாப்பி, அவ்வளோதான். அம்மாவோட ஆசீர்வாதத்தில் நீங்கள் வந்து அம்மாவை வந்து ஒரு அம்மா எப்படி குழந்தைய பார்க்கும்போது சந்தோஷப்படுவாளா, ஜஸ்ட்டு ஒரு ப்ரெசன்ட் மார்க் இந்த மாதிரி இந்த குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது தே ஷீல் ஃபீல் ஹாப்பி. நீங்கள் வந்து இங்கே வந்து உட்காந்து அனுபவித்தாலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கும். கண்டிப்பா கட்டாயமா. நோபடி, பல வருஷமா எனக்கு தெரியும். அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் கிடைக்குங்க ஒரு 2 நிமிஷம் இங்கே முன்னாடி. ஸோ மற்றபடி அம்மாவோட லைஃப் நிறைய இருக்குது. அது வந்து இட்ஸ் பெரிய பொக்கிஷம். அது ஹவு எப்படி அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க ஷி வென்ட் இன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறது அது பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்கு. ஏதான புக் மாதிரி போட்டு வச்சிருக்கல? புக்கு நிறைய இருக்கு. வரவாளிக்கு யாருக்காவது ஏதாவது வேணும்னா இங்க வந்தானா அவ வாங்கிக்க முடியுமா, இல்ல இருக்குமா பார்த்தானா? இங்க படிச்சாலே நிறைய தெரிஞ்சுக்கலாம், தவிர வேற பாக்குறது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஏதாவது புக் வாங்குறதுனா வாங்கிக்கலாமேன்றதுக்காக கட்டாயமா எல்லாமே நிறைய இருக்கு. பிகாஸ் அவங்க வந்து அவங்க லைஃப்னு பார்த்தா நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஸோ அதெல்லாம் நம்மளால நிறைய பேர் இருக்கா, லைக் ஷீ வில் ஆல்சோ டூ. ஸோ நீங்க அன்னைக்கு பௌர்ணமிக்கு வரும்போது யூ கேன் கெட் பௌர்ணமி. ஒவ்வொரு பௌர்ணமிக்கு இங்க விசேஷ பூஜை இருக்கு இல்லையா? இது 100 வருஷமா நடந்தது. 100 வருஷமா நடந்தது. பௌர்ணமிக்கு அப்புறம் திருவாதிரை, அவங்க சமாதியான நாள் திருவாதிரை. ஆக்சுவலி அவங்க பிறந்த நாள் தான் இப்போ ரீசெண்டாக ஆடிப்பூரம். ஏன்னா மாண்பி டாக்டர், ரெஸ்பெக்டட் டாக்டர் ஒரு 3 டைரி வச்சுட்டு போயிருக்கார். ஸோ அந்த டைரிஸில் தான் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் வி ஆர் கலெக்டிங். ஸோ வி கேம் டு நோ தட் ஹர் பர்த்டே இஸ் ஆன் ஆடிப்பூரம். ஆக்சுவலி ஆடிப்பூரத்து அன்னைக்கு பிறந்திருக்காங்க. ஸோ வி ஹவ் ஸ்டார்டட் செலிப்ரேட்டிங். ஒரு தாயார் ரூபம் கரெக்டாக தானே? அதனால தான் இந்த மாதிரி எல்லாரும் கூப்பிடுறாங்க தாயார் ரூபம். பட் நிஜமான ஒரு தாயார் ரூபம். ஏன்னா அவங்களோட ஸ்மைலு அந்த ஒரு ஒரு ஷி டசன்ட் வாண்ட் எனிதிங். அந்த ஒரு சைல்டு வந்தால் அப்படியே எப்படி ஷி வில் கடல் இல்லையா, அதே தான், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே ஷி டசன்ட் வாண்ட். அண்ட் என்ன பிரார்த்தனை இருக்கோ ஒரு குழந்தை எப்படி கேட்டால் எப்படி அம்மா பண்ணுவாங்களோ அதே மாதிரி எல்லாத்தையும் நிறைவேற்றி பண்ணிடுவா கட்டாயமாக. இது 2 மாத்திரம் ஐ டெல் எவ்ரிபடி. உங்களுக்கு ரொம்ப வரது திருவாதிரைக்கு வரதுலாம் வந்து நீங்கள் பண்ணுங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த 2 காயத்ரி, ஒரு காயத்ரி ஒரு மந்திரம் நீங்கள் சொன்னால் எங்கே இருந்தாலும் அந்த ஹாப்பினஸ். நான் வந்து பிளாக்ல எல்லாம் அம்மாவை பத்தி எழுதியிருக்கேன் 10-13 வருஷம் முன்னால. நான் அம்மாவோட போட்டோவை நான் பிளாக்ல போட்டுட்டு ஐ வில் மேக் ஷூர் எவ்ரிபடி கெட்ஸ் போட்டோ அண்ட் காயத்ரி எல்லாமே கிடைக்கிற மாதிரி. எவ்ரிபடி மஸ்ட்
என்ஜாய் திஸ் பிளஸ். டெஃபினட்டா எனக்கு அதனால ஏன்னா தான் டிஸ்கிரிப்ஷன்ல போனா அதுல லிங்க் போட்டிருக்கோம், கண்டிப்பா எல்லாரும் போய் பார்த்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். மந்திரமும் சரி அவங்களோட போட்டோவும் அது மாதிரியான ஒரு டீம். ஏன்னா ஒரு பெரிய அம்மா, ஒரு பெரிய தட் ஐ வில் மேக் ஷூர் என்னால முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ, எவ்வளவு பேருக்கு பார்க்க முடியுமோ அது மாதிரியான டைமாங்க. அப்படிதான் மேக்ஸிமம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூங்க, தேங்க்யூ. என் பேர் விமலா, பையன் பேர் தயாபரன். நான் வந்து 11 இயர்ஸ்க்கு முன்னாடி திருவான்மீரில் தான் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன், குமரகுரு ஸ்ட்ரீட்டில். கல்யாணம் ஆகி ஒரு வருடம் குழந்தை இல்லாமல் இருந்தேன். அம்மா கிட்ட வந்தேன், கேட்டேன் எல்லாமே கொடுத்தாங்க. பையன் வந்து எந்த கஷ்டமே இல்லாமல் வந்து கொடுத்தாங்க. பையன் தவழ்ந்ததுலேருந்து எல்லாமே இங்கே தான் வந்து. இப்போ இனி வந்து 7th போகிறான். இப்போ வரைக்கும் நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன் இப்போது. ஆனாலும் ரெகுலராக அடிக்கடி இங்கே வந்து போயிட்டு தான் இருக்கிறேன். எப்போல்லாம் வந்து சென்னை பையன் ஸ்கூலு பேர்டே அந்த மாதிரி எதுனாலும் இங்கே வந்து அம்மா பார்க்காம போக மாட்டோம். 2வது இப்போ பையன் நாளைக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறான், அதனால அம்மா பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னும் எப்பவும் வருவோம் நாங்கள். பையன் வந்து இன்னும் பெரிய ஆளாக வளர்கிறதுக்கு அம்மா வந்து அவங்க கொடுத்த பையன் தான் இது. என் பேர் லதா ராமகிருஷ்ணன். நான் வந்து கலாக்ஷேத்ரா ஏரியாவில் தான் இருக்கேன். ஆனால் இந்த கோவில் பற்றி எனக்கு 7 வருஷமாக தெரியும். என் குடும்பத்துலேயும் 1000 பிரச்சனைகள், பொண்ணோட படிப்புலேயும் 1000 தடுங்கள். அப்புறம் நான் சக்கரை அம்மன் கோவிலுக்கு வந்ததுலேருந்து என்னோட நியாயமான வேண்டுதலுக்கு இன்றைக்கி மட்டும் எனக்கு கடவுள் எல்லா அனுகிரகமும் கொடுக்குறா. இந்த அம்மன் கிட்ட வந்து ஆத்மாத்மா என்னால் வேண்டிக்கவும் முடியறது. என் கஷ்டத்துக்கு ஒரு தைரியமும் கிடைக்கிது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்போவுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் இந்த அம்மன் கிட்ட வந்தனாக்க ஒரு மெடிடேஷன் பண்ணினாக்க நம்ம மனசில் இருக்கிற பாரங்கள் கஷ்டங்கள்லாம் சொந்தம் பந்தம் கிட்ட சொல்கிறதோட இந்த கடவுள்கிட்ட சொன்னால் ஆத்மாத்மமாக எல்லா கேள்விக்கும் நம்மளுக்கு பதில் கிடைக்கிறது. அதனால் மனமும் நம்ம உடம்பும் ரொம்ப நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் நான் இந்த கடவுள்கிட்ட என்றைக்குமே ரொம்ப ஹெல்த்தி லைஃபு, மைண்டு காம்னஸ்க்கு நான் ரெகுலராக வர ஆரம்பிக்கிறேன். இந்த கோவிலுக்கு கொஞ்ச நாள் வந்த அப்புறம் டெய்லி இங்கே வந்தால் தான் எனக்கு ஒரு மனசில் ஒரு நிம்மதி இருக்குது, வீட்டில் ஒரு சந்தோஷமும் இருக்குது, பிரச்சனை இல்லாமல் போயின்னு இருக்குது. பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்போவுமே இந்த கடவுள் நம்மளுக்கு கொடுத்துட்டுருக்கா.